இதாங்க இதாங்க உள்ள கட்டப்பல் தெரியுமா புரோட்டா புரோட்டா வந்துருக்கு ஏன்னா வேலை செய்யறவங்களுக்கு புரோட்டா உண்டு தோசை உண்டு எல்லாம் உண்டு எப்படி வேலை செய்யறதுமா விடிய விடிய வேலை தான் இன்னைக்கு சாயங்காலம் 5:30 காலையில் விடிய காலம் 5:30 வரை நான் வேலை செய்வேன் 9 மணிக்கு மறுபடியும் ஜூஸு கண்டினியூ காலைல 7:30 ஆரம்பிச்சிடும் எங்கே தான் நான் கிழங்குங்கெல்லாம் ரெடி பண்ணிருக்குமா ஓரளவுக்கு 15,000 கிழங்குல 500 கிழங்கு பிடிக்கிட்டோம் 500 கிழங்கு தான் தொழில் விடுதாச்சு நடக்குது இதுக்கப்புறம் அவிக்க இறங்கிப்புறம் வட்டால ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் பல்க்லேருந்து பெட்ரோல் பல்க்லேருந்து இலவசமாக தண்ணி வந்துருக்காங்க தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த கிழங்கெல்லாம் நம்ம தட்ட போகிறோம் இப்போ தட்டி ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள் எல்லோரும் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது பாருங்க ஸ்டார்டிங் 75 கிழங்கு போட்டாச்சு இன்னும் நிறையல வட்டாக்காட்டு மாசத்துக்கு வீடியோ போயிட்டுருக்காவணும் அப்படிங்க வீடியோ அப்படிங்க வீடியோ வீடியோ யூடியூப் பாலாவும் பேரு மழை வாரியா போமா மழை வாரியா போமா நாளைக்கு நீங்கள் போமா நாளைக்கு நாளைக்கு போ நீங்கள் கல்லானாலும் அது எப்படி வருவேன் கற்பனை எஞ்சாலும் கற்றிலை எஞ்சாலும் கண்ணனே உன்னை மறவே கிழங்கு உரிச்சிட்டேன் நான் மட்டுமே 1500 கிழங்கு நான் இதோட முடிச்சுட்டு இருக்கேன் இங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க நான் ஒருத்த மட்டும் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலைஞ்சிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த கையை நடிக்காவ நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் போய் சொல்றாருங்க எல்லாம் மட்டும் வாய் முருகனுக்கு தெரியும் யார் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலைஞ்சு தெரியும் கிழக்கு ஓரளவுக்கு அவிச்சிருக்கோம் அவிக்க ஆரம்பிச்சு போறோம் வட்டா ரெடி பண்ணிருக்கோம் நைட்டு தூக்கம் கிடையாது மணி பண்ணா கரெக்டா 11 மணி ஆகுது இன்னும் தூக்கம் கிடையாது விடிய விடிய நீ அவிக்க வேண்டியதான் இதோட கரெக்டா 1300வது கிழங்கு 1200 கிழங்கு இதுக்குள்ள போட்டிருக்கோம் நம்ம முடிதா எனக்கே நம்பிக்கை இல்லை கிழங்குக்கு இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்குள்ள எல்லாம் உறுதுணையாக ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம் பண்ண காரணம் அவங்க தான் இந்த ஒரு ஆளை வச்சு தான் இந்த இவ்வளோ டீமும் 30 பேர் இல்லை இருக்கோம் 30 பேருக்கு ஆளும் ஒரே ஆள் நடத்துறதெல்லாம் இப்போ ஏன்னா நான் கூட அதில் வேலை செய்கிற காரணம் அவங்க ஒரு ஆள் தான் அவங்க இல்லைன்னா நான் இங்கே போட்டு ஓடி இருப்பேன் இந்த அளவுக்கு எல்லாம் செய்ய வச்சிருக்காங்க நான் இவ்வளோ பேர் எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க இல்லை அவங்க அவங்க ஃபேமிலி சொல்லுங்க
சொல்லுங்க மச்சான். இதுலேயே ஒரு 12,000 கிழங்குகள் இருக்கு. இன்னொரு 5,000 கிழங்கு நாங்கள் உள்ள வச்சுருக்கோம். இன்னும் அதை இருக்கணும். ஒரு 1,500 கிழங்கு உரிச்சதே எல்லாம் தட்டியிருக்கோம். இன்னைக்கு இதை ரெடி பண்ணிட்டு காலையில் ஜூஸ் ரெடி பண்ணணும். இன்னும் வேலை ஓயவாயாது. இன்னைக்கு நான் தூங்காம நாளைக்கு 12 மணி வரை தூங்க மாட்டோம். அதுக்கப்புறம் தூக்காம 2 நாள் திருவிழா. அந்த மூடிய கலவம் மண்ணாயிட்டா அவனுங்கப்பா எப்படின்னா தண்ணிக்கான அவங்க பல்கில் வந்து தூங்க போகிறேன்ட்டாங்க. இந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன்ட்டாங்க. இந்த வட்டம் இவ்வளோ தூரம் தண்ணியை வச்சு 4-5 பேர் இவன் தூக்க முடியாதுங்கிறான். சவால் போடுறாங்க. நாங்கள் எல்லா தண்ணியும் இந்த வட்டம் தூக்க போகிறோம். தூக்கி காட்டலான்னு இருக்கேன். இங்கே தூக்கி ஆட்ட போகிறோம். இந்த இவ்வளோ தூரம் ஃபுல் பண்ணி முடியாதுன்னு ஒன்று கண்டிப்பாக தூக்கிடலாமா? இதில் ஒன்று பிரச்சனை இருக்குது. ஆமாம் நண்பர்களே முடியாதுதான் நினைக்கிறேன். அதெல்லாம் பிள்ளைக்கு போவாங்க. லாரியில் அனுப்பிடலாம். ஆள் கூட இருக்கா? ஆள் கூட 2 கிலோ போட்டிருக்க போதாது. போதும் இன்னும் போதில்லண்ணே. உங்கள் கணக்குக்கு தண்ணிக்கு 2 கிலோ உப்பு போதும்ல? ரோட்டுக்குன்னா 1 கிலோ தான். உப்பும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூளும் உப்பும் கணக்கே கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக எவ்வளோ நாளும் போட்டோம். டேஸ்ட்டாக போட போகிறோம். இதான் மாஸ்டர் பார்த்துக்கணும். இந்த 15,000 கிழங்க வச்சு தர போகிறாங்க. நம்மளை போட்டா இருக்காது ஃப்ரீயா. எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு எதுக்குனாலும் நாங்கள் டூர்லேருந்து எல்லாமே எங்கள் கூட வர மாஸ்டர். எங்கள் மாஸ்டர் சொல்கிறத எங்கள் கூட வரேன். அது வட்டா தீட்டும் தெரியல ஐ தீட்டா யாருக்காக? ஆமாம் எல்லாம் வளர்த்த போகிறோம். பார்த்துட்டு ஓரளவுக்கு இந்த மொதல் ஷிஃப்ட் அவிச்சு இந்த கிழங்கு எடுக்கும். மணியை பாருங்கள். மொதல் ஷிஃப்ட் அவிக்கிறதுக்கு மணி 1:15 ஆகுது. 1:17 ஆகுது. அப்போனா இன்னும் நிறைய வெட்ட வைக்கணும். 1500 கிழங்கு தான் உள்ள வச்சுருக்கோம். இந்த கிழங்குக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னு மட்டும் பாருங்கள். தண்ணி மரம் எப்பா அதுக்குள்ள கிழங்கு கிடக்கு. இது தண்ணியை மோந்து தான் இது பண்ணணும். அது திரும்ப வீட்டு போடணும். இது தம்பியால் ஒரு சேர் பண்ணிட்டு இதுக்கு இந்த சாக்கில் போட்டு அள்ளி போடணும். இந்தாப்பா ஊத்துறாள் அவுத்து கையில் ஆசைப்படுறாரு தம்பி. கையெல்லாம் இதாகி போச்சு. என்ன சொல்கிறேன்னா இப்படி அள்ளி டக்கு டக்குன்னு சாக்கில் ஒரு சைடு தண்ணி போட்டால் ஃப்ரீ ஆயிரும். ஒரு சைடு தண்ணி போயிடுச்சுன்னா இந்த தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் இந்த கரைக்கு இந்த செங்கலுக்கு நேரம் இல்லை. எண்ணெய் டக்கு டக்குன்னு போகுது. அது வந்து இழுத்து குத்து பண்ணிட்டு இதில் வைங்க. இன்னொரு குத்து பண்ணி எடு. இல்லை இப்படி தான் அள்ளி பண்ணுறோம். வெண்ணிக்குள்ளே கை விட்டு அழுறோம். முருகரை நினச்சது கையை விட்டால் ஒன்றும் ஆகலை. என்ன பாருங்க அரைலண்ணா தான் இங்கே பாருங்க. வேடி கட்டு வச்சுட்டீங்களோ சும்மா கட்டிட்டு இங்கே பாருங்க. வாங்க வாங்க பாருங்க. சும்மா விளையாட்டு கட்டிட்டு வச்சுட்டீங்களா? முருகர் நான் என்ன கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. அடுத்த மாஸ்டர்
ரெண்டுக்கும் தள்ளி போட்டு போங்கய்யா. கவர்லாம் அப்போ பேக் வாங்கிட்டோம். நாளைக்கு நாங்கள் சாயங்காலம் தான் கொடுப்போம். அதான் நீ கேட்டோடனே கையை விட்டு அள்ளுக்காமா சொல்லணும். முருகருக்காக உதவி பண்ணுங்க. அதான் வருது. முருகருக்காக உதவி பண்ணுங்க. தூக்க முடியாம தூக்குறோம்ப்பா. இந்த முருகர் எங்க இருக்காரு மேல வந்து பார்த்துட்டு இருக்காருல, வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. யாரும் முடிவுக்குள்ள இன்னைக்கு முடிவு மணி இப்போ 1 அவ்வளோதான். அன்னைக்கு முடிஞ்சு தூக்கமே இருக்காது. அந்த அங்கேயும் எடுக்குங்க. ஏ தம்பி இல்லை இல்லை அந்த சேர் கேட்கணும். சேர் கொடுக்கல அந்த சேர் எடுத்து ஒரு அக்கா உதவி பண்ணுறாங்கன்னு டக்கு அவ கிளவுஸ் எடுக்கதான் ஒருத்தர் போனா அந்த ஆளை படுத்துட்டான். அந்த பக்கம் வர மாட்டேன் சொன்னியே தெரியுமா? வந்துருவேன்னு கேட்டக்கு அவன் வந்துருவேன்னு நல்லா போயிட்டான். மட்டும் எடுக்க முடியலையோ? நண்பா 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 சேர் ஒட்டிக்கிட்டு மணி பாருங்க 2:28 கரெக்டாக 2:28 ஆகுது. இன்னும் முடியலை. இன்னும் ஒரு லோடு கிழங்கு இருக்குது. இதில் அது கிழங்காட்டு அவ்வளோ மயக்கத்தை அரை மயக்கத்தில் விளங்கிட்டு இருக்கு. முடியல. இன்னும் இதுக்கப்புறம் வேலை செய்யணும் அவ்வளோ மய விட்டு விழுந்துடும். இன்னும் இன்னும் திணற வேலை செய்யிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வச்சிருக்கல அணைக்கணும். சிங்கப்பூர்ல டயர்டு அதிகமாகி விட்டது. அது காரணத்தினால் எங்களால் முடிவு பெற வேண்டிய வேலை
முடியலை. இனி டிராக்டர் எங்களை லாரியில் கொண்டு வந்து தான் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அங்கே கிழங்குன்னு உரிச்சிட்டே இருக்காவ. தாத்தா ஒரு பீதி அடிச்சுட்டு அவர் பண்ணுற வேலை சரியான வேலை. இன்னும் முடியல. ரெண்டாவது வெட்டா ரெடி ஆகிட்டு. சொல்லுங்கள் அதான் சொல்லுங்கண்ணா. க்ளவுஸ் அண்ணா சொல்லுங்கண்ணா. கட்டத்து கட்டணும் சுடுதுண்ணா. முருகருக்கு அரோகரான்னு சொல்லி அந்த கையில் கொடுத்துரு. காரில் கொடுத்துரு. சூடாக கொடுத்துரு. அப்படின்னா அந்த அக்காக்கு முருகன் இறங்கிடும். இல்லை ட்ரம் இது வட்டக்குள்ள போட்டுமா இது போட்டுமா முத்துவா தூக்கு. சாக்குனா தானே கரெக்டாக. அதில் தட்டி சாக்குனா தான் கரெக்டாக. இது தண்ணி கவரில் பாடா. அடி வாங்க முடியாது. மடமான அல்லங்க இது கோயிச்சிடும். இப்போ சக்கு கட்டும்போது இது போல இங்கே பாட்டுற மாமே கட்டு. கையிலே அள்ளி போடுவேங்க. ஆமாம் அப்படிதான். அதான் சேரு மாட்டிட்டு இல்லை பார்த்தியா? அப்போ கரண்டில் அள்ளி போடுங்க. அள்ள முடியாது. ஒத்தையாக நடந்து வரும் தருவேன் கொணத்துக்கு. வீடியோ மோர்ல அது தாங்க. வடை சுடுற இது வச்சு அல்லணும். வடை சுட வச்சு வரதுன்னு சொல்லணும். இல்லைன்னா கலங்க இட்லி சட்டி தான் வைக்கணும். ஒரு எல்லாம் அவுஞ்சிது. எப்படி நீ சொல்கிறவன் டெக்னாலஜி இப்போ வெளியே நாளைக்கு யூடியூப்ல வரும். கிழங்கெடுக்கு போட்டு கிழங்கு அரைக்குது. கொஞ்சம் சாயங்காலம் தாக்கா இது எல்லாத்துக்கும் கொடுப்போம். சரி நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் இங்கே வந்துட்டு கேட்டீங்க. அது கிழங்கு மேலே வரந்துச்சு. அதில் எவ்வளோ நேரம் இருக்கும்? அதில் ஒரு நேரம் முடிஞ்சிடும். இது முடியாது. தம்பி தண்ணி கோர தம்பி இதுல கோரல ராகுலே. கேமராவில் பயிராகல ராகுலே. இடம் வர மாட்டேங்குது. முச்சல்ணும் பக்தர்களுக்கு இப்பவுமே கிழங்கு கொடுக்க ஆரம்பிச்சா இங்கதா அண்ணே அதை வச்சு தண்ணி கோரும். அவங்களே அவங்களுக்கு தேவையானது அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க இங்கே கட்டல கேமரா சூடுல அள்ளி போடணும்ல. என்ன நடக்குங்க? மாதிரி மணியை பாருங்க 3:48 ஆகுது. இன்னும் ஓயலை. இன்னும் வெட்டிட்டே இருக்கப்பா. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அங்கே ஒரு பாத்திரம் அது ஏதோ சொல்ல தெரியுமா? ஒரு பாத்திரம் தோண்ட வந்துட்டு இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டு கிழங்கு எடுக்க வந்துட்டு இருக்கு. முடியல.
வந்து அவிச்சு பார்த்தா தெரியுமே. இங்கே பாரு 3:49 வரை இன்னும் வேலை முடியல. எங்களுக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. யாராவது எங்களை காப்பாற்றன்னு நினச்சிங்கன்னா கேட்ட எங்கள் இடத்துக்கு வாங்க. கிழங்கு உரிச்சுட்டாங்க, கிழங்கு அவிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஓயாது முடியாது. காலைல ஜூஸ்லாம் கொடுக்க முடியாதப்பா. கொதிக்கி எங்கே தந்தாரீங்க? கோட்டைக்காரங்க. ஆமாம், இங்கே இது கஸ்தூரி அப்புறம் அந்த ஊர் தானே. ஆமாம், அங்கே ஒரு பெரிய பண்ணையார் உண்டுல. தெரியுமா? 6 பண்ணையார். 4 மணி ஆகுது. 4 மணிக்கு என்ன கிழங்கோடு போராட்டி கிடப்பாங்க. மூடையாக அடிக்க வேண்டியிருக்கேன்னா கிழங்கலாம். இனி யாருக்குள்ள கிழங்குணுமோ அவங்க வந்து அவிச்சுக்கிடுங்கப்பா. கிழங்குல அவிச்சு வச்சு தர மாதிரி இல்லை. பச்சை கிழங்கு தான் தர போகிறோம். நீ டொனேஷன் தரவங்களே 1000 கொடுங்க, 50 ரூபா கொடுங்க. அதான் கரெக்டாக போய்ட்டு அப்படிலாம் எல்லாத்துலையும் 5 10 ரூபா. வந்துச்சா? 5000 வருது. இல்லை 10 கிலோ முடிச்சு 5000 வருது. மலர்ந்து கிடக்கு, செத்து கிடக்கு, இன்னொன்று மயக்கம் வந்து கிடக்கு. எல்லாம் தடுமாறி போச்சு. தம்பி தனக்கு மயிலே சும்மாவுக்கு கதி தண்ணி வச்சு கறி கத்தி கறி ஒரு உதவி. இதுக்கப்புறம் முடியாது. இங்கே தான் போய் சொல்லணும். ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்கணும். இதுக்கு பர்மிஷன் கொடுக்க இப்போ தடை செய்யணும். 5-6 படுத்தா 6 மணிக்கு போய் படுத்தா தூங்கி 6 மணி படுத்துட்டு 7 மணிக்கு ஜூஸ் கொடுக்க பாருங்க. இவனையும் போட்டு பாடாப்படுத்தி இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்கான். இன்னும் தூங்க வச்சிட்டாவளா மணி? அவளும் தூர ஊற்றிருப்பாவ. இன்னும் கிழங்க வச்சு முடிக்கல. இன்னும் கிழங்கு என்ன பாருங்க எத்தனை இன்னும் இவ்வளோ கிழங்கு இருக்குது. இன்னும் அவிக்கணும். இவ்வளோ தான் அவிச்சிட்டு தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. மணி எத்தனை காட்டுறேன். மணி 6. மணியை பாருங்க. மணி 6:26 ஆயிட்டு. இன்னும் ஓயலை. நான் அவன் ஒன்று படுத்துட்டு அங்கே 3 பேர் ஃப்ளாட்டு எல்லாம். அவங்க ஏதாவது சொல்லணுமா கருத்து? இவரை ஃப்ளாட் ஆக்கி விட்டாங்கப்பா. எப்படிப்பட்ட ஆளை
தலைவரே தூங்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான் பிடிச்சி போச்சு. பாருங்க மணி 6 ஆயிட்டு இன்னும் முடியலை. நைட்லேருந்து விடிய அவிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஓயலை. இன்னும் ஒரு 3 மூடை அவிக்கணுமா. நீங்கள் அவங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன். ஜூஸை கலக்க சொல்லியாச்சு. ஜூஸை கலக்குங்க, ஜூஸ் கொடுக்குறேங்கிறாங்க. இப்போ ஜூஸ் கலக்கணும்னு தலைச்சிட்டு நீச்சு சாகு. மணி நான் நம்ப பாருங்க கரெக்டாக 6 ஆகுது. நைட்லேருந்து அவிச்சிட்டு தான் இருக்கும். இன்னும் ஓயிரம் மாதிரி இல்லை. இன்னும் இருக்கு. சாகும் அள்ளுங்கன்னு கூப்பிட்டு சொல்லுங்க. 5 வட்டா 10 வட்டா வச்சிருக்கு. இன்னும் 20 வட்டா கிடக்கு. இன்னும் 2 வட்டா இருக்கு. ஆள் கிடக்கு. எங்கெல்லாம் கிடக்கான்னு பாருங்க. இங்கே பாருங்க, உள்ள பாருங்க எத்தனை மலர்ந்து கிடக்கு. சின்ன பையில நைட்லேருந்து விளைஞ்சிருக்கு. இப்படி சுருண்டு படுக்க ஒன்று சுருண்டுட்டு ஒன்று எப்படி கிடக்கு பாருங்க. விடிய போட்டு அவனை போட்டு பாடாப்படுத்திருக்காத பாவம். இந்த அப்பாவி பையன் அப்பாவி சின்ன பையன் காலி பண்ணியிருக்கு. இன்னும் ஓயிற மாதிரி இல்லை. வேற அடுத்தது எங்கள் பேனரில் வச்சுருப்பாரோ காட்டுறேன். இது கிழங்கு வச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. கிழங்கு ஓரளவுக்கு முடிஞ்சிட்டா இதுக்கப்புறம் ஜூஸ் கலக்கும். இதே மாதிரி இந்த டூவில் பார்ப்பீங்க. காலையில் வீடியோ ஃபுல்லாக நம்ம காலையில் கண்டினியூஸாக எடுக்க போகிறோம். இப்போ உள்ளது ஃபுல்லாக முடிஞ்சு நைட்டு கூடியது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இனி காலையில் கொடுக்குறது மட்டும்தான். ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாங்க.